ஹே காய்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்கிறேன். பாருங்கள், அரைச்சி விழுதுகளை பட்டர் போட்டு தாளிப்பை போட்டு அரைச்சி விழுதுகளை போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு வதக்கி நல்லா வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கடலைக்கறி செய்கிறதுக்காக குக்கர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குக்கர் ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. கரம் மசாலா கறி மசாலா குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு. வேக வச்ச கடலை தண்ணியும் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் தேவை கிடையாது. ஓகேங்களா? மீதி இருக்க தண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா போட்டுட்டு அதை மசாலா ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ தேங்காய் அரைச்ச விழுதுகளெல்லாம் இதில் ஊற்றிட்டு அதில் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அதை மசாலாவோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் அரைச்ச விழுதுகளை போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.